அதிரடியாக மத்திய அமைச்சரவை ஒரு முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், சென்சஸோடு நடத்தப்படும், வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படும்லாம் அறிவித்திருக்கு. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார், இந்த அறிவிப்பை வரவேற்கிறீங்களா? இது மக்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து நடத்த வேண்டும் என்பது இந்தியா பூரா வைக்கப்பட்டிருந்த முக்கியமான கோரிக்கை. இவ்வளவு காலமும் மத்திய அரசாங்கம் இதை மாநிலங்கள் தான் பண்ணணும் மத்திய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற முறையில தான் மத்திய அரசின் சார்பில் இவ்வளவு காலமும் இந்த நியாயமான கோரிக்கை என்பது புறக்கணிக்கப்பட்டு வந்தது. இப்ப இன்றைய தினம் மத்திய அமைச்சரவை இத்தகைய ஒரு முடிவுக்கு வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. இது பீகார்ல இப்ப தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க தேர்தல் ஆதாயத்தோடு எனக்குதான் இந்த முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னாலும் வரவேற்கத்தக்க மற்ற எல்லா கட்சிகளும் வலியுறுத்திய ஒரு கோரிக்கையை மத்திய அமைச்சரவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. இது பீகார மனசுல வச்சுதான் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே அந்த மாநிலத்துல சர்வேங்கிற நிலைப்பாடு இருக்கு. ஸோ இது அந்த மாநிலத்துக்கு எப்படி கூடுதல் பலன் தரும்னு நினைக்கிறீங்க? அந்த தேர்தல் மையப்படுத்தி தான் இது எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவங்க அரசியல் ஆதாயம் இல்லாம எதையுமே அவங்க அறிவிக்க மாட்டாங்க. இதுதான் இவ்வளவு காலமா அவங்களுடைய வரலாறு. அதனால இதுவும் அந்த மாதிரியான நோக்கத்தோட தான். பட் எப்படி இருப்பினும் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முடிவு. நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.